கிடைக்கல. இப்ப பார்த்தா நான் புஸ்தகம் அலைஞ்சிட்டு இருக்கேன். இருக்கிற புஸ்தகம் போறாதா உனக்கு? சும்மா காலேஜ்னு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ. நாளா காலேஜ் போனா தனியாவே ஆக்சிடென்ட் ஆற. நீ அடிபட்டுருச்சா? இல்லண்ணா, சைக்கிள் கத்திட்டு இருந்தேன். ஆமா, அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. அக்காவா? எங்க அக்கா? எங்க அக்கா? அவங்க அக்காடா. நீ ஏன்டா குதிக்கிற? சரி இந்த அப்படி நான் பேசிட்டு வரேன். 20. ஹலோ, அறிவு இருக்கா மிஸ்? என்ன சைக்கிள் சொல்லி தருது எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? விட்டு பிடிக்கணும். அப்படியே விட்டீங்க. ஹலோ, என்ன சைக்கிள்? நல்ல வேளை எங்க மேல வந்து மோதிரான். லாரி மேல இடிச்சிருந்தா என்ன இருக்கும்? ஏய் என்னடா வாய்க்கமா பேசிட்டு இருக்க? டேய் அவனு கிணத்துல போய் விழலையா? அவங்க தான் என் அக்கா. இவங்க உங்க அக்கா இல்லையா? ஆண்டி அவங்க அக்கா. உங்களுக்கு எப்படிலாம் பிரச்சனை இருக்கா? ஹலோ, அவங்க அக்கா நினைச்சு பேசிட்டேன். தப்பா நினைச்சுக்க. சீக்கிரம் வாடிங்க. பரவாயில்ல. ஐயோ அது கொஞ்சம் சந்தோஷமா சொல்லலாம்ல. பரவாயில்ல. ஓகே தேங்க்ஸ். ஆமையா அங்கதான் இருக்க. ஒரு அவசரங்கிறதுனால தானே உன் வீட்டுக்கு கூட வராம ரோட்டு கூட்டு வர சொன்னேன். ஸ்ரீனிவாசபுரம் மெயின் ரோட்டா? ஏன் உயிரை வாங்குற? கரெக்டா சொல்லு. யோ அங்க முன்னாடி லெஃப்ட் போ. ஜோதி அந்த ரோட்ல நீ எங்க நிக்கிற? லெஃப்ட்லியா? லெஃப்ட் சைடு தானே? ரைட்லியா? யோ ரைட்ல திருப்பியா? சரியான சொதப்பல்யா இவன். திருப்பு. சரிங்க சார். பாத்துட்டியா? யோ நான் அப்ப கூப்பிடுறேன். இவன் முட்டாயா? ஏய் சைக்கிள் ஓட தெரியல உனக்கு? இருமா கட்டாத. ஏய் யார் யா வண்டில இறங்கியா? இருமா. எல்போடா யாதி? வாயா. இருமா பொறுமையா. பொறுமையா. வண்டியை பார்த்து ஓடுறதுல பாப்பா மேல கொண்டு வந்து இடிச்சிட்ட. எங்க மாடி? அது என்ன கை வைக்கற? இல்லம்மா எங்க அடிபட்டிருக்குன்னு பார்த்தா வேற ஒண்ணும் இல்ல. பாக்கணும். சைக்கிளுக்கு செலவு பண்ணனும். எனக்கு கையில அடிபடுது. எடி காசு. எடியா காசு. பேச மாதிரியா? நான் பேசிட்டு இருக்கேன்ல. பணத்தை ஏறியா நீ? இரு கண்ணே இரு, பொறுமையா இரு. உனக்கு பணம் தானே வேணும். வா நிறைய கொடுக்குறேன். பாக்கி நாய். என்னது பேசிட்டு போற? என்ன இது? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? வேண்டாம். சார் வண்டி எடுக்க சொல்லுங்க. பொறுக்கி சீக்கிரம் கிளம்பு. வண்டி நிறுத்து. ஐயோ ஜோதி வாங்க. என்ன சார்? யாரு அந்த பொண்ணு? சார் உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள இது இருக்கட்டையா, அவ கிடைப்பாளா? அது ரொம்ப பெரிய பிரச்சனை சார். அப்புறம் சொல்றேன். சார் சொன்னீங்க எடுப்ப வண்டிய. சரி கிளம்புப்பா. கிளம்பு. ஏய் மழை வரும். ஏன் நீ கடைக்கு வந்திருக்கிறியே? அடிபட்டுச்சா? யாருக்கு? மெதுவா ஓரமா போக வேண்டியதானே? பெருசா ஏதாவது இருந்தா கேக்குறேன்ல. காயம் ஏதாவது பட்டுச்சா? இவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்கு. ஏன் என்கிட்ட காட்டல? வலிக்குதா? இல்ல. வா வெளில போயிட்டு வரலாம். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் வரல. ரொம்ப சீன் போடாத. என்ன வந்து பாத்துக்கலாம். வா. கார்த்தி, இன்னொரு பொண்ணு லீவு. நான் கண்டிப்பா வர முடியாது. ஏன் நான் டிக்கெட் எல்லாம் போட்டேன். நீ என்னடா வரமாட்டேன்ற? டா அந்த வெட்டி பாயலோட போ. ஏய் ரெஸ்பெக்ட். நான் வரேன். ரோட்ல எப்பவுமே லெஃப்ட்லயே போயிட்டு லெஃப்ட்லயே வரணும். ஸ்கூலுக்கு போயிருந்தா தெரிஞ்சிருக்கும் ரேவதிக்கு இதெல்லாம் இல்ல. ஆமா இவர் பெரிய புலவரு. பாரா எதுக்கு லாரி வந்தா என்ன ஏதிக்குதுன்னு கூட படிக்க தெரியாது. கத்தாழ கண்ணால குத்தாத நிறுத்து இறங்கல. குடிச்சிருக்கியா சார்? இல்ல சார். நோ சார். சாவி எடுத்துட்டீங்களா சார்? டிடி சார். இருப்பா. டிடினா என்ன சார்?
லைசென்ஸ் எடு. அல்ல அது இல்ல இல்ல வச்சிருக்கேன் சார் பாக்கெட்ல. எடு. வச்சிருக்கேன். ஏய் மவனே லைசென்ஸ் தானடா? என்ன கேட்டா எங்க இல்ல இருக்கு சார் பாக்கெட்ல இருக்கு சார். பாக்கெட் வீட்ல இருக்கு சார். எடுப்பா. பைக்ல சார்? ரெண்டு பேரும் குடிச்சிட்டு பைக் ஓட்டிட்டு வராங்க சார். கொஞ்சம் ஏன்டா இரு பாக்குறேன். வணக்கம் இன்ஸ்பெக்டர். நான் ஜோதி. எப்படி இருக்கீங்க? ஆளைய பக்கமே பார்க்கவே பாக்கல. பெரிய இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்க. ஆனாலும் உங்களெல்லாம் மறந்துடுறோமா? மாசமானா கரெக்டா கவனிச்சிடுறோம்ல. நம்ம பசங்க தான். என்னப்பா இது? பார்த்து அனுப்பிச்சு விடுங்க. கமிஷனர் வர நேரத்துல இப்படி தண்ணி அடிச்சிட்டு போறானுங்க. சார் பார்த்து அனுப்பிச்சு விடுங்க. நம்ம பசங்க தானே. சரி சரி அனுப்பி விடுப்பா. விஷ்ணு பாத்தியா ஒழுங்கா வண்டி ஓட்டுவியா? ஓட்டுறேண்ணே. ஆ? கண்டிப்பா அண்ணே. கோசோ வா. கார்த்தி கார்த்தி ஏய் கூட்டுடா. போ 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 கார்த்தி போ போ போ. நான் போறடா. வாடா நீ குடிச்சிருக்கடா நீ வாடா வா 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 வா. நீங்க போங்க நீ போங்க அவனே வருவான். வா வா போ 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 போ. என்ன இது நீ எல்லாம் பாத்துக்கலாம். காலையில பாத்துக்கலாம். போ அவன் உட்கார வை. காலையில பாத்துக்கலாம். பார்த்து கூட்டு போடா. சரிண்ணே. ஓவர் ஆயிடுச்சு, நேரம் போய் படுத்துக்கண்ணா. டேய் போடா. ஐயோ அண்ணா அண்ணா வேணாம் அண்ணா. நான் எங்க போக கூட சொல்லணும் அங்கே தான் போகுது. விட்டுருண்ணா. யார்ட்ட பேசணும்னு சொல்லணும் அங்கே தான் ஒரு வாரம். சொன்னா கேளுண்ணா. ஐயோ வேணாண்ணா. இல்லைன்னா மாமா பேர்ல வழி வந்திருக்கான். தண்ணில வேணாண்ணா. காலையில பேசலாம். வெக்கமா இல்ல? அவன் யாரும் தெரிஞ்சும் இனிமே அவன் கூட சேர்ந்து பார்த்தேன் கொன்னுடுவேன். இது வேற வழியில. என்ன? எனக்கும் கோவம் வரும். எவ்வளவு நாளைக்கு தான்? சின்ன பையனாவே நினைச்சிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்னு கேட்காம வச்சு அடிக்கிறாரு. டேய் என்னடா மாதிரி பேசுற? அண்ணன் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் செய்வாரு. இவ பேசுறத பாரு. நைட்டு தூக்கி போட்டு மிதிச்சது எனக்கு சுகமா இருக்குன்னு தானே மிதிச்சாரு. ஏய் நீ பேசுறது பார்த்தா அண்ணனே அடிக்க போற மாதிரி பேசுற. அதுவும் நடக்கும். என்னாச்சு சண்டையா? கேட்காதடா. ஐய அண்ணனா வில்லனா அவன்? அண்ணனுக்கு அடிக்கடி இப்படி கோவம் வரதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டான். நீ கல்யாணம் ஆகல, சீக்கிரமா பாலாஜி எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு. என்ன சொல்ற? கொஞ்சம் மூடிட்டு வரியா? ஆமா நான் அமைதியா வருது இருக்கட்டும். வர பொண்ணு அமைதியா இருக்கணும். ஏற்கனவே ரேவதி அங்க எஃப்எம் ரேடியோ வச்சிருக்கா. வர்றதும் இந்த மாதிரி வந்துச்சு. வருஷம் முழுக்க அவன் வீட்டுல குத்து பாட்டுதான் டோய். அவன் எப்படி இருந்தாலும் அவன் அப்பன் தானே. அண்ணனுக்கும் அப்பன் தானே. அவன் அதுக்கு தானே செஞ்சான். அவனுக்கே அடிக்குது. இப்ப அவன் உதவி செய்யறா. இது வரைக்கும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஜட்டியோட உட்காந்துருப்போம்ல. ஒரு சீன் போடுறான். இந்த மாதிரி உதவி எடுக்கிறதுலாம் கஷ்டம் மச்சான். நம்ம அரசியல் பிள்ளைங்களா பிறந்திருக்கோம். நம்மளுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். அதுல நம்ம தெளிவா இருந்தா போதும். அப்புறம் இந்த பாழாப்பான காலேஜ் படிப்பை விட்டு தள்ளு. அதனால உனக்கும் பிரயோஜனம் இல்லை, காலேஜுக்கும் பிரயோஜனம் இல்லை. என்ன சொல்றேன்? ஹெல்மெட் குள்ள நான் சொன்னதை தான் கேட்டுச்சா? ஹலோ கேர்ள்ஸ். எனக்கும் பிரயோஜனம் இல்லை. தம்பி டீ வாங்கிட்டு வாப்பா. சரிண்ணா. விஷ்ணு, முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். பேசிட்டு தானே இருக்க. தம்பி நான் சொல்றதை கேளு. எனக்கோ வயசாயிடுச்சு. நீயாவது கடையை நடத்திக்கலாம்ல.
நீயும் கடை எடுத்து நடத்துற மாதிரி தெரியல. அதனால கடையை வித்துடலாம். என்ன சொல்ற? இப்போ என்ன வேணும் உனக்கு? பின்னாடி இருக்கிற எல்லா போர்ஷனும் கிட்டத்தட்ட வித்து போச்சு. நாம மட்டும் சரின்னு சொன்னா தாராளமா பணம் கிடைக்கும். கடையை வைக்கிறதா ஐடியா இல்லை, வேற ஏதாவது? என்ன விஷ்ணு இப்படி சொன்னா எப்படி? இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருப்ப? உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சுன்னா ஒரு நிரந்தர வருமானம் வேணும் இல்ல? இதை வித்து வேற ஏதாவது பண்ணா உனக்கு நல்லது தானே? நான் உன் அப்பா மாதிரி. உன் விஷயத்துல எனக்கு அப்பனே, எங்க அப்பா ஞாபகத்துல தானே இந்த கடையை நடத்திட்டு இருக்கேன். அதை போய் பணத்துக்கு வைக்க சொல்றேன்? உங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு. போயா போ. இதுல ஏதாவது இருக்கா பாரு. இறங்கடா சொல்றேன். இவன் பண்ண ராணி நம்ம மகாராணி நீ தாயே அடிமை பாயா என்ன பல்லக்கல தூக்கிப்போ. ராணி நம்ம மகாராணி என் தேவ புதுமை பாயா உண்டி கத்தனி காட்டிப்போ. காதல் இருக்கும் வரையில கண்ணோடு காமம் இருக்கும் உலகில தேகம் இருக்கும் வரையில தீராத தாகம் இருக்கும் மனதில. விஷ்ணு சரக்கடிக்கிறியா? அடி நீ உட்கார். வந்து பாரு. சரியா? சரிண்ணா. ரிமோட் பாத்தியா? நான் பார்க்கலையே. எங்க இருக்கு? விஜி, அதெல்லாம் கிடைக்காது, அங்க இல்ல. அப்போ எங்க இருக்கு? தெரியாது. தெரியாதா? உனக்கு தெரியாதா? இது என்ன? என்னடி இது? அண்ணே முடிச்சுக்கிறானா? போடி. ஒரு நாள் டிவி பார்க்கலன்னா என்ன ஆயிட போகுது? டிவி என்னடி ஆனால ஒரு நாள் பியூட்டி கேர் பார்க்கலன்னா ஒண்ணு குறைஞ்சிட மாட்டேன். வேற ரிமோட் வேற வேலை செய்யல. கர்மம். டிவி ஏதாவது பண்ணி வச்சுட்டடி பண்ணி. நான் வேணும். இல்ல அது ஜோதி பார்க்கணும். ஏய், நீ தானே அன்னைக்கு ரோட்ல அந்த சைக்கிள் பாட்டி. ஏன் அவரு ஏதாவது சைக்கிளை தள்ளி விட்டாரா? இல்ல அவருக்கு என்ன தெரியும். ஓ, அப்ப உனக்கு அவர் தெரியாதா? இல்ல தெரியும். இல்ல அது விஷ்ணு எப்படா வந்த? இப்பதான். உட்காரு. விஜய் 4 மணிக்கு வண்டி வரும், ரெடியா இரு. உட்காருடா. என்ன அப்படி பாக்குற? உட்காரு. சொல்றா, எப்படி இருக்க? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. கார்த்தி எப்படி இருக்கான்? படிச்சிட்டு இருக்கான். என்னடா ரொம்ப யோசிக்கிற? என்ன ஒண்ணு கேளு. ஒண்ணுன்னு ஏதாவது வேணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். உங்களுக்கு தான் தெரியுமா, ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கேன். வருமானம் ஒன்றும் இல்லை, அதை அப்பா ஞாபகமாக தான் நடத்திட்டு இருக்கேன். உங்க சைட்ல ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா கார்த்திகிட்டே தான் இதே தான் பேசிட்டு இருப்பேன். அதுக்கு என்ன, சந்தோஷமா செஞ்சிடலாம். அது இல்லாம ஒன்னு எனக்கு தெரியாதான். தேங்க்ஸ் அண்ணா. நான் கிளம்புறேண்ணா. கிளம்புறியா? சரி, கடைக்கு போனோம் தான். இப்போதைக்கு இல்லண்ணே, காசுலாம் வேணாண்ணே. இல்லண்ணே பரவாயில்ல, இப்போதைக்கு இதை வச்சுக்கப்பா. பரவாயில்லண்ணே. இதுக்கான வேலையை அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். இல்ல நான் கிளம்புறேண்ணா.